உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டம் பிரயோகப்படுத்தப்பட்டால் அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாராகி என்பவருக்கு 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த மனு மீது 12 வாரங்களுக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன, வழக்கு விவரங்கள் என்ன, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உத்தரவு, அதன் விவரங்கள்? அதாவது யூடியூபர் வாராகி ஒரு யூடியூப் சேனல் தொடங்குவதற்காக சென்னையைச் சேர்ந்த அமீனா பிபி என்பவருடைய கட்டடத்தில் வாடகைக்கு எடுத்திருந்தார். அது தொடர்பாக அவர்களுக்கிடையே அந்த வீட்டை காலி செய்ய மறுப்பதாக அவர் அளித்த புகாரின் பேரில் யூடியூபர் வாராகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாராகியை காவல்துறையை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதன் பிறகு அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்குமாறு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து வாராகியின் மனைவி நீலிமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதாவது ஒரு ஆட்கொணர்வு மனு. அந்த ஆட்கொணர்வு மனுவானது தற்போது விடுமுறை கால நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், டி தனபால் ஆகிய அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் காவல்துறைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை இவர் தெரிவித்து வருகிறார் வாராகி. அதன் காரணமாகவே காவல்துறை தன்னுடைய கணவருக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வேண்டுமென்றே அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று அரசு தரப்பில் மனுவுக்கு விரிவான பதிலளிக்க வேண்டும் என்று அவகாசம் கோரப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அரசு துறை மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக யார் எதிர்கருத்து தெரிவித்திருந்தாலும் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைப்பதாக கூறி இது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும், அதே போன்று வாராகிக்கு 3 மாத இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் உள்நோக்கத்துடன் இயந்திரத்தனமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பிக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் அதே தமிழக அரசுடைய உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கிற்கு 12 வார காலத்துக்கு பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். அவர் மீது சப் ரெஜிஸ்ட்ராரை மிரட்டியது, மிரட்டல் வழக்கு, அதே போல மோசடி வழக்குகள் நிறைய உள்ளது. அது தெரிந்திருந்தாலும் குண்டர் சட்டம் அவர் மீது பாய்வதற்கான முகாந்திரம் என்ன என்பதனை காவல்துறையினர் விளக்கி இருக்கிறார்களா? இப்ப 12 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பாக அது தொடர்பாக விளக்கத்தை எதனும் அளித்திருந்தார்களா காவல்துறை தரப்பிலிருந்து? அதாவது பாத்தீங்கன்னா இந்த வழக்கு, இந்த ஒரு வழக்குக்காக மட்டும்தான் அதனுடைய யூடியூபர் வாராகியுடைய மனைவி நீதிமன்றத்தை நாடி உள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக தான் வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறை தரப்பில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த சாரதி மிரட்டிய வழக்கு உள்ளிட்ட வழக்கு தொடர்பாக அவர் மீது நிலுவையில் உள்ள வழக்கு அனைத்தும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படும். அந்த 12 வாரங்கள் கழித்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அது தொடர்பான விரிவான பதில் மனு காவல்துறை தரப்பில் மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் உள்துறை செயலர் ஆகியோர் தரப்பில் அது போன்ற விரிவான பதில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்த்திருக்கிறது. தற்போது இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு வந்தபோதுதான், அதாவது ஆட்கொணர்வு மனு தன் கணவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்துள்ளார்கள் என்று கூறிதான் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு மீதுதான் இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மற்ற வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் எடுத்துரைக்க வாய்ப்புள்ளது. திலகவதி, இணைப்பிலே தொடருங்க சுப்பையா. தற்போது சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ஹென்றி டிஃபன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். குண்டாஸ் போடுவது அப்படின்றதற்கு ஒரு கிடுக்குப்பிடி போட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். உள்நோக்கத்தோடு அல்லது தவறான சட்டப்பிரயோகம் குண்டாஸ் போடப்பட்டால் அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? பொதுவாக இது போன்ற பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர்ஸ் எதிர்க்கக்கூடியவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள். பொதுவாக பிரிவென்டிவ் டிடென்ஷன் லா ஷுட் கோ, அது இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய சட்டங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் தொடர்ந்து வெவ்வேறு நீதிமன்றங்களில் அவர்களுக்கு முறையாக விசாரணை செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய முடியவில்லை. குற்றவாளிகள் ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸாக இன்று ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நிலையில் பப்ளிக் ஆர்டரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் எண்ணங்களில் பயம் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு குற்றவாளிகள் கொடூர செயல்களில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் வேறு வழியின்றி காவல்துறையினர் இது போன்ற குண்டாஸ் சட்டத்தை குற்றவாளிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள்.
இது கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பது மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. அதே போன்று போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அமைதியாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக போராடுபவர்களுக்கு எதிராகவும் குண்டா சட்டத்தை போட்ட சில நாட்களில் எதிர்ப்பு வரும்போது அதை விட்ரா பண்ணுகின்ற நிலையிலும் இதே அரசு செய்திருக்கிறது. இது என்ன காட்டுகிறது என்றால், காவல்துறை முறையாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது கிடையாது. அப்படி பயன்படுத்தாத காரணத்தினால்தான் காவல்துறையினருக்கு மேலே இருந்து குண்டா சட்டத்தை பயன்படுத்துங்கள் என்ற ஒரு கட்டளை எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் வாய்மொழியாக ஒரு கட்டளை உண்டு. ஆகவேதான் நீதிமன்றம் இப்ப எழுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை சரியான நிலை. ஆனால் அந்த நிலை தொடரும் என்றால் பிஎன்எஸ் சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் காவல்துறை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் அதே நீதிமன்றம் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லை என்றால் ஒரு முறையான இன்வெஸ்டிகேஷனை கண்டிப்பாக காவல்துறையினர் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. பிஎன்எஸ்எஸ் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் பிஎன்எஸ்எஸ் பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து பவுண்டேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும். அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் வாங்குவதற்கு அவர்களுக்கு ஆன்லைன் சிஸ்டம் இருக்கணும்னா அது கண்டிப்பா தமிழகத்துல கிடையாது. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அது முறையா செய்வது கிடையாது. அதனாலதான் அவங்க வேற வழி இல்லாம இந்த குண்டா சட்டத்தை குறிப்பிட்ட சில இடங்களில் பயன்படுத்துகிறார்கள். உள்நோக்கத்துடன் சிலரை கைது செய்ய வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற கருவிகளாக காவல்துறை பல இடங்களில் செயல்படுகிறார். ஆகவே இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இது போன்ற தவறான அரசை குண்டா சட்டத்தில் இருக்கக்கூடிய அரசை தவிர்ப்பதற்கு சரியான ஒரு தீர்ப்பு. நன்றி திரு ஹென்றி டிஃபன். இணைப்பில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எந்த ஒரு அரசனுடைய செயல்பாடுகளுமே காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து தான் எடை போடப்படும். அது நம்ம ஒவ்வொரு ஆளும் அரசாங்கத்திலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த முறை காவல்துறை நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இப்போ குண்டாஸ் போடுவது உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருந்தால் அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 3 மாத காலம் ஜாமீன் வழங்கியும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து? குண்டாஸ் ஆக்ட் என்று நாம் பொது வழக்கில் சொன்னாலும் அது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். குற்றம் செய்வதையே வாடிக்கையாக கொண்டவர்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் இயற்றப்பட்ட சட்டம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இது தொடர்ந்து தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதைத்தான் நான் எனது பத்திரிகையாளர் வாழ்க்கையிலே பார்க்கிறேன். 1985 காலகட்டத்தில் நடிகர் சுமன் மீது குண்டாஸ் வழக்கு போடப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சி காலம். ஏதோ ஒரு பெண் ரீதியான பிரச்சனை தான். அவர் கிட்டத்தட்ட 3-4 மாதம் சிறையில் தான் இருந்தார். அதற்கு பிறகு இதே மாதிரி நீதிமன்ற தலையீட்டில் தான் விடுதலையானார். ஏன் இப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றால், அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே தங்களது எதிர்ப்பாளர்களையோ அல்லது தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே சாதகம் இல்லாமல் இருப்பவர்களையோ பழிவாங்குவதற்கு மிக எளிதாக பயன்படுத்துகிறார்கள். கருப்பு சட்டம் இது மட்டுமல்ல, இந்த மாதிரியான கருப்பு சட்டங்கள் நிறைய பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பிஎம்எல்ஏவே ஒரு கருப்பு சட்டம் தான். அதை தவறாக பயன்படுத்துவது மத்திய அரசாங்கத்தின் வாடிக்கை. மாநில அரசாங்கங்கள் இதே போன்ற சட்டங்களை பயன்படுத்துகின்றன. எனவே பொதுவாக இந்த சட்டங்களுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போட வேண்டியது மிக அவசியம். இந்த தீர்ப்பு அத்தகைய கடிவாளம் போடுவதற்கு பயன்படுமே ஆனால் அது இன்னமும் உசிதம். ஆனால் நான் 85 பார்த்து வருகிறேன். அப்படியான சட்ட கடிவாளம் இதுவரைக்கும் போடப்படவே இல்லை. ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்ட வழக்கு அதற்கு உதாரணம். அப்படி எத்தனையோ வழக்குகளை எல்லா ஆட்சி காலத்திலும் உதாரணமாக சொல்ல முடியும். பொதுவாகவே விசாரணை இல்லாமல் ஒருவரை ஒரு வருடம் சிறையில் வைப்பது என்பது பொது அமைதியை பாதுகாப்பதற்காக இருந்தால் அது வேறு விஷயம். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதாக இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் இது போன்ற சின்ன சின்ன வழக்குகள் சாதாரண சட்டங்களை வைத்தே தீர்க்கக்கூடிய சவால்கள், சட்ட சவால்கள், இதற்கெல்லாம் இது போன்ற கருப்பு சட்டங்களை பயன்படுத்துவது அரசுகள் வாடிக்கையாக வைத்திருக்கின்றன. நீதிமன்றங்கள் அவ்வப்போது இதை சொல்கின்றன. ஆனால் 40 வருடமாக இந்த சட்ட கடிவாளம் போடப்படவே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உள்நோக்கத்தோடு குண்டர் சட்டத்தை பிரயோகித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை அதிகாரி மீது
என்பதாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக அரசு மேலும் இந்த குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக 12 வாரங்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.